ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 42nd டே ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ்ல இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பவர் பிஐ சீரீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா லாஜிக்கல் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அனாலிட்டிக் பெயினோட ஒரு ஓவர்வியூ பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் பவர் பிஐ கிளாஸ்ல இருக்கும். இது வரைக்கும் நான் கவர் பண்ணதுல எல்லாமே மேக்ஸிமம் ஐ ஹாவ் கவர்ட் ஆல் த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் இன் பவர் பை. இதோட அட்வான்ஸ் லெவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கண்டக்ட் அ மாஸ்டர் கிளாஸ் ஆன் பவர் பிஐ with maybe March 15 I'll release the course. If you are interested and if you want to know the advanced level of Power BI நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட்ல தான் நான் வந்து அனௌன்ஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸோ இல்லைனா டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும், பட் அதோட ஜாப் எங்க இருந்து நம்ம தேடுறது அப்படின்ற டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் ஜாப் டீடைல்ஸ் வருதோ அதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்டர்வியூ ரிலேட்டடான क्वेश्चंसும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணும்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ வித்அவுட் டிலே we will get started with today's topic. சோ இப்போ நம்ம Power BI டெஸ்க்டாப்ல இருக்கோம். நம்ம வர்க் பண்றதுக்கு we need a data. so I am going to upload a data into a Power BI. so get data select பண்ணிக்கோங்க. சோ நம்ம எக்ஸல் workbook தான் வர்க் பண்ண போறோம். so I have clicked the Excel workbook and going to click connect. சோ நம்ம இந்த சீரிஸ்ல ஃபுல்லாமே காஃபி செயின் டேட்டா தான் வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த டேட்டா செட்டும் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. so I am going to select the file. so நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா நேவிகேட்டர் விண்டோ. இந்த நேவிகேட்டர் விண்டோல இருந்து நம்ம எந்த ஒர்க் ஷீட்ல நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஒர்க் ஷீட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். so நான் இப்போ ஃபேக்ட் டேபிள், லொகேஷன் டேபிள், ப்ராடக்ட் டேபிள் இது மூணுலயும் தான் ஒர்க் பண்ண போறேன். மூணையும் செலக்ட் பண்ணீங்கன்னா அதோட ப்ரிவ்யூ இந்த இடத்துல வரும். so இந்த ப்ரிவ்யூல நீங்க ஏதாவது நல் இருக்கா, எரர்ஸ் இருக்கா, நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா இல்ல clean டேட்டாவா இருந்தா டைரக்டா நீங்க லோட் பண்ணிக்கலாம். as of now all these datas are completely clean. so I am going to click on load. so நம்மளோட டேட்டா இப்ப லோட் ஆயிருச்சு. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். அந்த நேம்லயே உங்களுக்கு இருக்கு, there is some logic. based on the logic we are going to build a formula. so just go to the data view. so from the data view ல இருந்தும் கூட நம்மளால ஒரு new column create பண்ண முடியும். that's why I came to the data view. so here we are on the data view. here I am going to create a new column. so மேல top ribbonல new column select பண்ணிக்கோங்க. so இந்த காலம்ல நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா we are going to find the difference between the profit and the budget profit. இது எப்பயுமே நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய பேசிக் ஃபார்முலா தான். so இந்த காலம்ல நான் என்ன பண்ண போறேன், difference calculate பண்ணனும். so I am going to start it with equal symbol. எதோட difference நம்ம கண்டுபிடிக்கணும், fact table இருக்கக்கூடிய target profitக்கும் budget profitக்கும் difference கண்டுபிடிக்கணும். so first I am going to select the table. fact table நம்ம எதை first select பண்ணனும், profit select பண்ணனும். the profit அப்படின்றது that is the target profit. இதை நம்ம எதோட மைனஸ் பண்ண போறோம், fact table இருக்கக்கூடிய budget profit ஓட மைனஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? so from the fact table I am going to select the budget profit. okay, now I am going to click enter. so இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க, difference அப்படின்ற ஒரு நியூ காலம் கிரியேட் ஆயிடுச்சு. so இந்த difference அப்படின்றது it is nothing but it is a difference between the actual profit and the budget profit. let's check. இங்க வந்து -19 இருக்கு. so actually நமக்கு எவ்வளவு profit இருக்கணும் அப்படின்னா actually நம்ம profit எவ்வளவு மேக் பண்ணிருக்கோம் அப்படின்னா 11 மேக் பண்ணிருக்கோம். பட் நமக்கு கொடுத்திருக்க டார்கெட் எவ்வளவு அப்படின்னா 30. so 30 ல இருந்து நம்ம 11 தான் மேக் பண்ணிருக்கோம். that means நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணல. so இந்த 11 ல இருந்து 30 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா what is the answer we are getting -19. minus the negative symbol indicates that we have not achieved the target. wherever there is a positive symbol, that positive symbol indicates that we have achieved the target. okay, இப்போ எதுக்காக இந்த டிஃபரன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம், இந்த டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணதுக்கும் லாஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலா ஒரு காலம் கிரியேட் பண்ணி அந்த காலம்ல எந்த இது டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கு, எந்த ரோ டார்கெட் அச்சீவ் பண்ணல அப்படின்றத இண்டிகேட் பண்ண போறேன். ஓகேங்களா? so I repeat one more time. I am going to create a separate column. அந்த காலம்ல
காலம்ல என்ன நம்ம மென்ஷன் பண்ணோம், டார்கெட் அச்சீவ், டார்கெட் நாட் அச்சீவ்ட் அப்படின்னு 2 இண்டிகேஷன்ஸ் கொடுக்க போறோம். ஓகேங்களா? So how can I break this into a different categories? So for that we need another column. அந்த காலம்ல நமக்கு என்ன வேணும், டார்கெட் அச்சீவ்ட்னு இருக்கணும், டார்கெட் நாட் அச்சீவ்ட்னு இருக்கணும். ஸோ இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ண போறோம், காலம் டூல்ஸ் போய்க்கோங்க, ரிப்பன் பார்ல காலம் டூல்ஸ், அதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நியூ காலம் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம காலம் எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம், we are going to create using a logical expressions. So I am going to give the column name as target achieved TA ன்னு எடுத்துக்குவோம், target not achieved TNA ன்னு எடுத்துக்குவோம். This is the column name what I am going to give. So எப்பயுமே லாஜிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம், if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? if என்ன ifஆ இருக்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும், லாஜிக்கல் டெஸ்ட் கொடுக்கணும். என்ன இந்த இடத்துல லாஜிக்கல் டெஸ்டா இருக்கும், இந்த டிஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட நியூ காலம் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும், டிஃபரன்ஸ் அப்படின்ற காலம் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ within the bracket I am taking the difference column. இந்த difference column வந்து ஜீரோவா இருக்கணும், இல்லனா ஜீரோவை விட அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? so I am going to give here as if the different columns is greater than or equal to 0. This is my logical test. ஓகேங்களா? என்னோட லாஜிக்கல் டெஸ்ட் இங்க என்ன பண்ண போகுது, பவர் பிஐ டிஃபரன்ஸ் அப்படின்ற காலம் ஈக்குவல் டு ஆர் ஜீரோவா இருக்கா இல்ல கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கான்னு செக் பண்ண போகுது. ஓகே, சப்போஸ் நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் இங்க என்னவா இருக்கு, இந்த கண்டிஷன் வந்து லாஜிக்கல் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ரிசல்ட் இஃப் ட்ரூ, அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தது அப்படின்னா தட் மீன்ஸ் the target is achieved. கரெக்ட்டுங்களா? target achieved because greater than 0 அப்படினாலே that indicates a positive sign அப்படினாலே target achieved. இப்போ நம்ம காமா கொடுக்கிறோம், சப்போஸ் நம்ம கொடுத்திருக்க லாஜிக்கல் டெஸ்ட் ஃபால்ஸா இருந்தது அப்படினா அந்த காலம்ல என்ன இண்டிகேட் பண்ணனும், not achieved அப்படினு சொல்லி இண்டிகேட் பண்ணனும், target not achieved. ஓகேங்களா? once again I will explain. நம்ம இந்த காலம்க்கு என்ன நேம் கொடுத்திருக்கோம் அப்படினா target achieved or target not achieved அப்படினு நம்ம கொடுத்திருக்கோம். so equal to symbol indicates we are going to write the formula. நம்ம லாஜிக்கல் டெஸ்ட் லாஜிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு we have to use the if functions. so if function யூஸ் பண்ணும்போது அதோட first syntax என்ன அப்படினா லாஜிக்கல் டெஸ்ட். so இந்த இடத்துல நம்மளோட லாஜிக்கல் டெஸ்ட் என்னது, டிஃபரன்ஸ் அப்படின்ற காலமை தான் நம்ம செக் பண்ண போறோம். என்ன செக் பண்ணணும், டிஃபரன்ஸ் காலம்ல கொடுத்திருக்க கூடிய வேல்யூ வந்து 0க்கு ஈக்குவலா இருக்கா, கிரேட்டர் தெனா இருக்கா, லெஸ்ஸர் தெனா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். so this is our logical test. here I have given difference should be greater than or equal to 0. லாஜிக்கல் டெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட் ட்ரூவா இருந்தா என்ன பண்ணனும், ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணனும் அப்படின்றத மென்ஷன் பண்ணனும். so first result if true is the second syntax. so ட்ரூவா இருந்ததுனா நம்ம என்ன மென்ஷன் பண்ண போறோம், target achieved மென்ஷன் பண்ண போறோம். ஃபால்ஸா இருந்ததுனா என்ன மென்ஷன் பண்ண போறோம், target not achieved மென்ஷன் பண்ண போறோம். so I am going to close the formula and click enter. so this is a very simple logical statement. ஓகேங்களா? இதுல ரொம்ப நம்ம காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் எதுவுமே ஆட் பண்ண போற ரொம்ப சிம்பிளான லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். so once you click enter, new column is created. நம்ம என்ன லாஜிக் கொடுத்திருந்தோமோ அந்த லாஜிக்கல் டெஸ்ட் பேஸ் பண்ணி நமக்கு நியூ காலம் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் மைனஸ் இருக்கும் அந்த இடத்துலலாம் நமக்கு என்னவா இருக்கும், டார்கெட் நாட் அச்சீவ்ட் இருக்கும். எங்கெல்லாம் பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு டார்கெட் அச்சீவ்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். -19 டார்கெட் நாட் அச்சீவ்ட், -20 டார்கெட் நாட் அச்சீவ்ட், -13 டார்கெட் நாட் அச்சீவ்ட், பட் 2 அப்படின்றது பாசிட்டிவ். so we have achieved the target. ஓகேங்களா? இத நம்ம செக் பண்ணியும் கூட பார்க்கலாம். 2 அப்படின்றது 4th row, நமக்கு வந்து எவ்வளவு டார்கெட் அச்சீவ், 32 ப்ராஃபிட் நம்ம கொடுத்திருக்கோம். நம்ம கொடுத்திருக்க பட்ஜெட் டார்கெட் என்ன, 30. so 30 32 அப்படின்றது நம்ம எக்ஸ்ட்ரா 2% நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிருக்கோம். so இந்த இடத்துல பாசிட்டிவ் சைன் இஸ் 1, so we get target achieved. ஓகேங்களா? so நீங்க எப்ப வந்து ரோ லெவல் டேட்டால வர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல அப்படின்னா நீங்க ஒரு நியூவா கால்குலேட்டட் காலம்ஸ்க்கான ஃபார்முலா எழுதணும்னு நினைக்கிறீங்களோ, அப்ப நீங்க இந்த மாதிரி கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி, தட் இஸ் த லாஜிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி யூ கேன் கிரியேட் அ நியூ காலம். சப்போஸ் எனக்கு இந்த காலமை வந்து காப்பி பண்ணி வேற ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணணும், ஐ வாண்ட் டு பேஸ்ட் இட் இன் எக்ஸல் ஆர் ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் மை கிளையண்ட் அப்படின்னா, ஹவு டு ஐ காப்பி த டேபிள், காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. the column whichever you want to copy, எந்த காலமா வேணா இருக்கலாம். not only this, if you want to copy the multiple columns that can also be done. so அந்த மல்டிபிள் காலம்னா மல்டிபிள் செல் செலக்ட்
செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி டேபிள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா entire table will be copied, so you can paste it in the place wherever it is required and you can show it to the client or you can share it with your client. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு கால்குலேஷன் DAX யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு கால்குலேஷன் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கிளியரா நம்மளோட கிளாसेसல பார்த்தோம். so that's all about the calculated functions. இந்த நம்ம calculated functionsல என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா first நம்ம DAX ஓட introductions பார்த்தோம், எப்படி நியூ காலம் கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம், எப்படி நியூ மெஷர்ஸ் கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம arithmetic ஆபரேஷன்ஸ் என்னென்னன்றத பார்த்தோம், sum x ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் டேட் டேபிள் எப்படி ஒர்க் பண்றது, டேட் டேபிள்ல என்னென்ன ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு, டேட் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது, ஃபில்டர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றது. அட் லாஸ்ட் we have seen how to create a DAX formula using a logical expressions. ஓகேங்களா? சோ இந்த DAX calculations வந்து சிங்க் வித்தின் நீங்க ஒரு என்னோட கிளாसेस வந்து நல்லா கவனிக்கிறதுனாலயோ ஒரு நாள் நான் பண்ற அதே ஃபார்முலாவை நீங்களும் பண்றதுனாலயோ you cannot become a familiar with DAX calculations. You have to do a lot of practice. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதுமே we will come across a different situations. so ஒரு situationலயும் நம்ம different types of calculations வந்து practice பண்ணலாம். no one can be an expert in DAX calculations because நமக்கு day by day we will get to learn a new things. ஓகேங்களா? பட் நீங்க எக்ஸல்ல ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்க அப்படின்னா it is very easy to learn the DAX calculations. so that's all. I'll move to the next topic. இன்னைக்கு நம்ம next என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா analytics pane. it is one of the very very important features which we need to know about. so as I promised, I have covered 80% of the portions. only the remaining thing which I want to cover is an analytic pane. I'll start with that also. so இந்த நம்ம free classesல வந்து analytics pane ஓட overview மட்டும் தான் நான் ஷோ பண்ண போறேன். ஓகேங்களா? if you want to learn full detailed class, you can join in our master class. the description I have given the link. so நம்ம இப்ப இருக்கக்கூடியது report viewல இருக்கும். that is the canvas. we are on the report view. so in order to explain you the analytics pane, I am going to create a new graph. so here I am going to create a column graph. this is the column graph. first row la irukkudiya second icon is a for column graph. so I am going to select it. just I am going to drag it and keep it in the center, expand it. இப்ப நம்ம இந்த கிராஃப்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ப்ராடக்ட்டுக்குமே எவ்வளவு சேல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். so in x axis I am going to drag the product. so product drag பண்ணி x axisல வச்சுக்கலாம். so இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே எவ்வளவு சேல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். so I am going to drag the sales and keep it on the y axis. let me expand it more so you can see better. so this is our column graph. இதோட formatings எல்லாமே நம்மளோட earlier classலவே நம்ம நிறைய வந்து explain பண்ணிருப்போம். so first one, this under the visualization pane we have the option to select the visuals. so நம்ம என்ன visual select பண்றோமோ அதை பேஸ் பண்ணி அதுக்குரிய formatting நம்ம second iconல இருக்கு. so இந்த formatings நம்ம already நிறையவே பார்த்துட்டோம். if you want you can see our previous classes. the third icon which looks like a glass mirror மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு kaleidoscope மாதிரி இருக்கு, telescope மாதிரி இருக்கு. so that symbol indicate analysis. this is called as an analytic pane. so just I am going to click on this. so இதுவுமே நம்ம என்ன சார்ட் செலக்ட் பண்றோமோ அதுக்கு அதை பேஸ் பண்ணி இந்த அனாலிட்டிக்ஸ் பேன்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். it will not be constant. எல்லா சார்ட்டுக்குமே ஒரே அனாலிட்டிக்ஸ் பேன் இருக்காது. so இப்போ இந்த காலம் சார்ட்டுக்கு we have the two options. one is a constant line, another one is a error bar. sometimes நீங்க ஒரு சிலது செலக்ட் பண்ணும்போது you will get a lot of options. ஒரு சில சார்ட்டுக்கு அனாலிட்டிக்ஸ் பேனே கூட இல்லாம இருக்கலாம், ஒரு சில சார்ட்டுக்கு few அனாலிட்டிக்ஸ் பேன்மே இருக்கலாம். இந்த காலம் சார்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த காலம் சார்ட்ல என்னென்ன அனாலிட்டிக்ஸ் நான் பண்ணலாம் அப்படின்னா first one is a constant line. constant line அப்படின்றது it's nothing but let's say the target line is given to each members. for example இப்போ கொலம்பியன் லெமன் இந்த மாதிரி நமக்கு different ப்ராடக்ட் இருக்கு. இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு டார்கெட் இருக்கு. அந்த டார்கெட்டை நான் இதுல வந்து இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஓகேங்களா? சோ அந்த டார்கெட்டை வந்து அந்த லைன் இண்டிகேட் பண்ணுச்சுன்னா we can see
whether the product is achieved the target or it has not achieved the target அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So I am going to take this as a reference line. How can I add this target line? Constant line கீழ add line அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. When I click on this add line, so the line will be added, but அந்த லைனுக்குரிய ஆப்ஷன்ஸ் என்னன்னு கேட்கும். லைன்னு சொல்லிட்டோம், எந்த இடத்துல லைன் ஆட் பண்ணணும்னு நம்ம சொல்லணும் இல்ல, ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ அப்படின்ற இடத்துல மேபி ஐ வில் சே மை டார்கெட் இஸ் 50,000. ஓகேங்களா? 50,000 அப்படின்னு நான் டார்கெட் சொல்றேன். கலர் ஆல்ரெடி காலம் கிராஃப்லயும் ப்ளூ கலர் இருக்கு, இங்கேயும் ப்ளூ கலர் இருந்தா இட் டசன்ட், அதாவது உங்களுக்கு லுக் சேஞ்சஸ் தெரியாது இல்லையா? ஸோ ஐ எம் கோயிங் டு மேக் இட் அஸ் அ பிளாக் லைன். பாருங்க இந்த இடத்துல சென்டர் ஒரு 40,000 60,000க்கு இன் பிட்வீன்ல we are getting a 50,000 line. Let me change it to 80,000. பாருங்க இப்போ நான் 80,000 சேஞ்ச் பண்ணோம்னா 80,000க்கு நேரா ஒரு லைன் மூவ் ஆகுது, லைன் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லைனை இன்னும் நீங்க திக் பண்ணணும் அப்படின்னா through transparency you can do it. மினிமைஸ் பண்றது, அதோட டிரான்ஸ்பரன்சி நீங்க கம்மி பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போங்க. when you minimize it, the transparency of this line will get increase. பாத்தீங்களா? மினிமைஸ் பண்ண லைனோட டிரான்ஸ்பரன்சி போல்ட் ஆகிட்டே இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஸ்டைலுக்கு கீழ டேஷ் இருக்கு. சாலிடான லைன் வேணும்னா சாலிட் லைன் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு டாட்டட் லைன்ஸ் வேணும்னா டாட்டட் லைன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், டேஷ் லைன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ வாட் எவர் இஸ் கம்ஃபர்டபிள் ஃபார் யூ கேன் சூஸ் இட். ஐ வில் கோ வித் சாலிட் லைன். நெக்ஸ்ட் வந்து பொசிஷன். இப்ப வந்து இந்த பாரோட ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு லைன் இருக்கு. சப்போஸ் எனக்கு பாருக்கு பின்னாடி வேணும் அப்படின்னா பிஹைண்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் கோ பிஹைண்ட் இட். ஸோ டேட்டா லேபிள்ஸ் ஆன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆன் த டேட்டா லேபிள்ஸ். பாருங்க இந்த இடத்துல 80,000 இண்டிகேட் ஆயிருக்கு, பட் ஆல்ரெடி திஸ் லைன் இஸ் ஆன் 80K பாயிண்ட். ஸோ ஐ வில் டர்ன் ஆஃப் திஸ் டேட்டா லேபிள்ஸ். விச் எவர் இஸ் லுக் pleasant for you, you can do that formatting. ஓகேங்களா? So these are the formatting you can see under this analytic pane of the column charts. So I will show you another example so you will understand it more better. So I will go to the new page. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? லைன் சார்ட் கிரியேட் பண்ண போறோம். செகண்ட் ரோல first icon is for line chart. I'm going to click on it. Let me expand it and keep it in the center. So இப்போ நான் என்ன பண்ண போறேன்? டேட்டா வந்து x axisல drag பண்ண போறேன். Hierarchy has been formed. I don't want, so I right click on it. I want only the date. So இந்த ஒவ்வொரு டேட்டுக்கும் எவ்வளவு சேல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? So நம்ம சேல்ஸை வந்து drag பண்ணி we are going to keep it on the y axis. So let me expand it so you can see this better. So this is the line chart. இந்த இடத்துல நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒரு மந்த்லயுமே இப்ப ஜனவரி மந்த் அண்ட் திஸ் ஃபார் ஃபெப்ரவரி, அந்த மாதிரி ஒரு மந்த் இது திஸ் இஸ் ஃபார் 2010, திஸ் இஸ் ஃபார் 2011. ஒரு இயர்லயும் ஒரு மந்த்லயும் எவ்வளவு நமக்கு சேல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத we can able to, it is visualizing with the help of line chart. So let's see what are the options available for this analytics pane. I'll go to the analytics pane. See இங்க பாருங்க, we have the lot of options for here, whereas for the column chart we have only the 2 options. So we are going to check it one by one. First one is a trend line. So I am going to turn it on. Trend line அப்படின்றது in which direction the business is moving. ஓகேங்களா? இது upward direction, அதாவது business வந்து increase ஆகிக்கிட்டே போகுதா, decrease ஆகிக்கிட்டே போகுதா. So இந்த கிராஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல hike இருக்கு businessல, ஒரு சில இடத்துல low இருக்கு. So up and down variation is there. ஓகேங்களா? இப்போ இந்த இடமும் நீங்க பாத்தீங்கன்னா I'll expand it so you can see it clearly. I'll minimize this part also. So இப்போ இங்க பாருங்க, up and down movement இருந்தாலுமே, although you have this up and down movement, overall businessல என்னவா இருக்கு? It is increasing only. ஓகேங்களா? இது வந்து upward directionல increase ஆகிக்கிட்டே இருக்கு. This is what you can understand with this trend line. That is the purpose of trend line. Suppose இந்த trend line வந்து down ஆச்சு அப்படின்னா you can understand the business is going down. So let's see what are the options we have under this trend line. So trend line expand பண்ணிக்கோங்க. We have the option to select the colors and you have the option to change the transparency. Line style உங்களுக்கு solid வேணுமா, dotted வேணுமா, dash வேணுமா நீங்க select பண்ணிக்கலாம். So you can do the formatting of trend line from here. Okay, I'll minimize it. So இப்போ உங்களுக்கு இந்த trend line வேணும் அப்படின்னா நீங்க on பண்ணிக்கலாம். If you don't want, just you have to off it. It will get disappear. So next we have, instead of trend line, I want to show the min line. ஓகேங்களா? எனக்கு வந்து minimum line வந்து show பண்ணணும். minimum line அப்படின்றது nothing but this is the line will go to the minimum value. இந்த சார்ட்லயே எந்த இடத்துல மினிமமான வேல்யூ இருக்கோ அந்த இடத்துக்கு போகும். Let me turn on this. I'll add the minimum line.
ஸோ இப்போ மினிமம் லைனோட கலரும் ப்ளூ கலர்ல இருக்கிறதுனால யூ கான்ட் ஏபிள் டு பாருங்களேன், இந்த இடத்துல கீழே ஒரு டாட்டட் லைன் இருக்கு இல்லையா, திஸ் லைன் இஸ் கால்ட் அஸ் a minimum line. I will change it to this color. Okay, let me decrease the transparency and I will make it as a solid one so you can see it better. இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒரு பிங்க் கலர்ல ஒரு லைன் இருக்கு. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மினிமமான வேல்யூ இந்த சார்ட்ல இந்த பாயிண்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா, 31,555 அப்படின்ற இந்த பாயிண்ட் தான் இருக்கிறதுலே மினிமம். ஸோ that's why here the line has been created. Okay, suppose if I want to add the maximum line, how can I do this? Let me collapse everything. Here is the maximum line. I am going to click the add line. ஓகேங்களா, இப்போ பாருங்க on the top the line has been created. This has been created based on the sum of sales. இப்போ லைன்ல என்னென்ன formatting option இருக்கு, I'll go with the same line. ஓகேங்களா, transparency I am going to minimize it. I want a solid line. See here on the top you can see the maximum line. Let's say I want to see the average sales. இந்த சேல்ஸோட ஆவரேஜ் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆவரேஜ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமா என்ன இருந்துக்கலாம், எந்த இயர்ல வந்து சேல்ஸ் வந்து பிலோ ஆவரேஜ் இருக்கு, எந்த சேல்ஸ்ல above ஆவரேஜ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். Based on the line we can understand it. Let me collapse everything. See here we have the option to add an average line. Expand it. Click on add line. பாருங்க centerல we get a line. I'll format that also. This time I will make it as a black color, dark black. I'll decrease the transparency and I want a solid line. Okay, so in the solid in betweenல இந்த average line மூலமா நான் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த year maybe in 2010 we reached above the average, then once again it came below the average, then ஜூலைல ஆகும்போது பாருங்க ஜூலை ஒரு மே ஜூலை in betweenல நமக்கு sum of sales above average increase ஆயிருக்கு. till Jan 2010 it is above average, once again it came below the average. So இந்த மாதிரி using this line itself you can understand what type of sales is happening through the business, in the business. Suppose I want to add the median line. So average லைனுக்கும் median லைனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. average அப்படின்றது என்னன்னா, it is just a average of all the sales. அதாவது எல்லா டேட்டால இருக்கக்கூடிய எல்லா சேல்ஸையுமே சம் பண்ணி and all the data is divided by the count. ஓகேங்களா, that is called as the average. Next, median is nothing but it is the middle value where you divide the data into 2 points. ஓகேங்களா, and that is the data should be data வந்து உங்களுக்கு சீக்வென்ஸா ப்ரொவைட் ஆயிருக்கணும். if that is the case it will divide into a 2 part, that is called as a median. So here I want to add the median line. So just click and you just add the median line. பாருங்க average லைனுக்கு just above it has been added. ஓகேங்களா, அதோட நீங்க வந்து formatting பண்ணனும் அப்படினாலும் you can do it. So let me collapse this also. After median line we have a percentile line. So under this percentile line you have an option called as a line that is showing the percentage. I'll add it. Let me add this line. See here, percentile line based on the sum of sales. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த percentile line நம்ம ஆட் பண்றோம் இல்லையா, I'll click on this. அதாவது இந்த இடத்துல 90% கொடுத்திருக்காங்க. That means இந்த லைன் எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கோ, dotted lines on the blue color. I'll change this to some color. I'll change it to this pink. Okay, and I'll make it as solid. I'll decrease the transparency. So இப்போ இந்த இடத்துல இந்த pink color தான் percentile line. percentile line அப்படின்றது nothing but, நல்ல கவனிங்க, இந்த இடத்துல 90% கொடுத்துங்க. அதாவது 90% of the sales from this point for 90% of the sales for this business will come below this point. இந்த பாயிண்ட்ல இருந்து இதுக்கு கீழ இருக்கிறது எல்லாமே 90%, இதுக்கு மேல இருக்கிறது எல்லாம் 10%. For example, if I want to see 50-50 அப்படின்னா இந்த இடத்துல நீங்க 15 கொடுத்தீங்கன்னா this will come in the center. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 50%, அதாவது 34 point something மேல தான் எல்லா 50% of sales இருக்கு. 34 point something கீழ, ஓகேங்களா, அதுக்கு கீழ தான் 50% of sales இருக்கு. எத்தனை percentage of sales உங்களுக்கு above வேணும், எத்தனை percentage of sales below create ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக you can add this percentile. Let's see, I want to know 70%. Okay, click enter. So 35
கேக்கு மேல கொஞ்சம் மேல தான் நமக்கு 75% ஆஃப் சேல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. சாரி, அதாவது மேக்ஸிமம் சேல்ஸ் 35%, 35,000 கிட்ட தான் வந்து 75 சேல்ஸ் ஆஃப் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ரிமைனிங் 30% ஆஃப் சேல்ஸ் வந்து எதுக்கு மேல இருக்கு? 35க்கு மேல இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். So I am going to remove all the lines. So I will explain. இப்ப எல்லா லைன் இருக்கனால you are getting confusion. Let me remove all the lines. So first I am going to remove the maximum line, then min line, average line. So இந்த இடத்துல we have an option to add a constant line இருக்கு. Okay, we have removed all the remaining lines. Next constant line அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. For example, இப்போ வந்து target of ஒரு 40,000 target நம்ம கொடுத்திருக்காங்க. So ஒரு லைன் நம்ம இப்போ ஆட் பண்ண போறோம். அந்த லைன் வந்து என்ன இண்டிகேட் பண்ண போகுது அப்படின்னா இந்த மெம்பர்ஸ் யார் யாரு டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்காங்க, யார் யாரு டார்கெட் அச்சீவ் பண்ணலன்னு சொல்லி நமக்கு காமிக்க போகுது. So நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? y axis constant line எடுத்துக்கோங்க. click add line. So இந்த இடத்துல நம்மளோட டார்கெட் என்னவா இருக்கும்? Under this value I am going to mention 40,000. So இந்த 40,000 அப்படின்றது என்ன ஒரு வேல்யூவா வேணா இருக்கலாம். கம்பெனி தான் அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. So when you type 40,000, by simply seeing the graph you can understand which month the target is achieved, which month the target is not achieved. எந்த ஒரு மந்த்துமே நம்ம வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணவே இல்லை. It is all beyond. பாருங்க இந்த இடத்துல 40k அப்படின்ற இடத்துல நமக்கு வந்து என்னவா இருக்கு? ஒரு லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் எல்லா இதுவுமே below 40k தான் இருக்கு. எந்த மந்த்துமே நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணல. Let's say the target is given as 20,000. So இப்போ பாருங்க இந்த லைன் வந்து கீழே இருக்கு. எல்லா மந்த்துமே நம்ம above the target நம்ம சேல்ஸ் அச்சீவ் பண்ணிருக்கோம். So by simply seeing this line you can understand in which month the target is achieved, in which month the target is not achieved. ஓகேங்களா? So in line graph we have lot of options like trend line is there, constant line is there. Both constant line we can add it on both x axis and y axis. Then we have an option min line, max line, average, median, percentile. Like this we have a lot of option. கீழே வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆப்ஷன் இருக்கு. that is called as an forecast. forecast அப்படின்றது it means estimating the future values by looking the current value present in the graph. அதாவது நமக்கு ஆல்ரெடி கிராஃப்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்மளோட ஃபியூச்சர்ல நம்மளோட பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட மாடல் நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் forecast அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து டேட்டா சப்சிக்வெண்டா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, so இப்போ நம்மளோட கையில வந்து காஃபி செயின் டேட்டா இஸ் தேர். ஹியர் we have an option to check the forecast. so நான் இப்போ forecast அப்படின்ற பட்டன் ஆன் பண்றேன். see here I didn't get a forecast option. let me see why I am not getting. மேல நமக்கு ஒரு cross symbolல எதனால அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. I'll click this. forecast can't be created because the timeline is not evenly spaced. அதாவது நமக்கு கொடுத்திருக்க timeline வந்து proper sequenceல இல்லாததனால it can't able to predict the future values. the dates or numbers in a valid timeline must be have a consistent. புரிஞ்சுதா? நான் உங்ககிட்ட கரெக்டா சொன்னேன், forecast பண்ணனும் அப்படினா ஒரு consistent ஒரு sequence நமக்கு இருக்கணும். sequence இருந்தா மட்டும்தான் we can the model is able to create a forecast. இந்த டேட்டாவுக்கு it can't able to create. so I will take another data in order to explain you. நம்மளோட எக்ஸல்ல நம்ம வந்து road accident அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அந்த road accident டேட்டாவை ஆல்ரெடி நான் இதுல இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். it is already there. see here table 1 அப்படின்றது வந்து road accident data ஓடது. ஓகேங்களா? so what I am going to do is I am going to create and go to the new page and I am going to create a new line chart. so let me take a line chart. I will drag this and keep it in the center. see on the x axis I am going to drag the accident date. ஓகேங்களா? so it has taken a hierarchy. I want only the accident date. on the y axis I am going to take the number of casualties. அதாவது இந்த டேட்ல எத்தனை number of casualties இருந்திருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். so I am going to drag the number of casualties to the y axis. let me expand this. so இப்போ month by month it has given the graph. ஓகேங்களா? இப்போ இந்த கிராஃபுக்கு நமக்கு forecast option available இருக்கான்னு first செக் பண்ணி பார்க்கலாம். go to analytics pane. see here we have an option called forecasting. so now I will turn on this forecast. see here இந்த இடத்துல நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஷேடான ஒரு கிராஃப் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? இந்த இதுக்கு பேர் தான் forecast அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, so இந்த இடத்துல ஒரு vertical line and just a minute, let me expand this also so you will understand it more better. zoom it.
பாத்தீங்களா? இப்ப இந்த இடத்துல பிளாக் கலர்ல ஒரு வெர்டிகலான லைன் இருக்கு. அந்த இதுக்கு பேர் தான் வந்து பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி இன் ஃபியூச்சர் நமக்கு வந்து till we have an this is a forecast till December we have the data. ஓகேங்களா? சோ இந்த டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு it is predicting for the month ஜனவரிக்கு இது ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா? இந்த வெர்டிகல் லைனுக்கு பேர் தான் வந்து பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாட் திஸ் பவுண்ட் லைன் சேஸ் அப்படின்னா இதுல நமக்கு ரெண்டு பவுண்ட் இருக்கு. ஒன் இஸ் an அப்பர் பவுண்ட், மேல போறது அப்பர் பவுண்ட், கீழே வருது லோவர் பவுண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டு பவுண்ட்ல எந்த ரேஞ்ச்ல வேணும்னாலும், பிகாஸ் நம்மளால எப்பயுமே எக்ஸாக்டான ஒரு வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்பர் பவுண்ட் இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் எந்த ஒரு ரேஞ்ச் வரைக்கும் வேணும்னாலும் ஆக்சிடென்ட் ஹேப்பன் ஆகலாம் அப்படின்னு நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ we can do some formatting in the forecast. I will show you. ஸோ யூனிட்ஸ் அப்படின்றது வந்து பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி இந்த இடத்துல forecast ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பாயிண்ட்ஸ் வேண்டாம், ஐ வாண்ட் டு டூ த ஃபோர்காஸ்டிங் பேஸ்ட் ஆன் த மந்த், எனக்கு மந்த் வைஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? the forecast length is there. ஸோ இந்த forecast lengthல வந்து எத்தனை யூனிட்ஸ்க்கு உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் தேவைப்படுது அப்படின்றத சொல்லலாம். here it is length is 10, so I want it for 5. ஓகேங்களா? 5 month அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு let me apply. I will explain this point later. I'm going to apply it. see இப்போ இந்த இடத்துல பாருங்க என்ன ஒரு மந்த்தும். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு சென்டர்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. மேல இருக்கிறது அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறது லோவர் பவுண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஃபோர்காஸ்ட் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னா ஜனவரி மந்த்ல the forecast may be on 8th ஜனவரில எவ்வளோ ஃபோர்காஸ்ட், just a minute, 8th January, right? I will go there. on 8th January the forecast 182 accident may happen அப்படின்னு சொல்றாங்க. அது 398 வரைக்கும் கூட போகலாம், இல்ல அப்படின்னா 33 ஓட நிக்கவும் கூட செய்யலாம். so that is called as an upper bound. 182 அப்படின்னா கரெக்டா அன்னைக்கு 182 ஆக்சிடென்ட் நடக்காது. 182ல இருந்து 398 வரைக்கும் கூட நடக்க சான்சஸ் இருக்கு. 33 வரைக்கும் கூட அது 33ல இருந்து கூட அது ஸ்டார்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ 33 வரைக்கும் லோவராவும் போகலாம், 398 வரைக்கும் அப்பராவும் போகலாம் அப்படின்னு நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குது. சோ நெக்ஸ்ட் we have this for the February, March, April, May because நம்ம 5 மந்த்க்கு கேட்டிருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த கிரே கலர் லைன் is nothing but it is the upper bound and lower bound range. so now we can check for the year. ஓகேங்களா? நம்ம year எடுத்துக்குவோம். maybe I want it for 3 years. okay, click on apply. see how the changes. it is from the January 2022 January 2023 ல இருந்து we have the option for December 2025 வரைக்கும் it is predicting. so like this you can decide the future and you can estimate and you can do the estimation till what you need. ஓகேங்களா? suppose இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து ஹைட் பண்ணணும், or I don't want to show the existing data which is there, that can also be done. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ignore the last அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல எனக்கு டிசம்பர் 2022 வரைக்கும் இருக்கு. எனக்கு லாஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் we want செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நம்ம லாஸ்ட் 3 மந்த் வந்து நம்ம ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். so I want to ignore the last 3. இந்த இடத்துல இயருக்கு பதிலா I will change it to month. so month வந்து நம்ம என்ன பண்ண போறோம், we are going to predict for the next 3 month and I want to ignore the last 3 month. click on apply. let's see what is going to happen. இப்போ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இப்போ இங்க நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் 3 மந்த்தை வந்து இக்னோர் பண்ணி ஃப்ரம் த செப்டம்பர் இட் இஸ் ப்ரெடிக்டிங் த ஃபோர்காஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இயர்லியர் வந்து டிசம்பருக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபோர்காஸ்டிங் ப்ரெடிக்ட் ஆனது. பட் இந்த இடத்துல நம்ம இக்னோர் லாஸ்ட் 3 மந்த் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறதுனால see here from the September it is predicting the data and it is giving you the forecast from that date. okay? ஸோ இப்போ இந்த நமக்கு ப்ரெடிக்ஷன் வந்து இது ப்ரெடிக்ட் ஆயிருக்கிறது கரெக்டா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பிளாக் கலர்ல இருக்கிறது எல்லாமே என்னது, இட் இஸ் அ ப்ரெடிக்ஷன் விச் இஸ் டன் பை தி பவர் பிஐ. இந்த ப்ளூ கலர் லைன்ஸ் எல்லாமே இட் இஸ் ஆக்சுவல் டேட்டா. பாருங்களேன், இந்த மந்த்ல எல்லாம் இந்த ப்ளூக்கும் பிளாக்குக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இல்லை. மோர் ஓவர் 90% எவ்ரிதிங் இஸ் சேம். அப்ப வாட் எவர் த ப்ரெடிக்ஷன் இஸ் டன் பை த பவர் பிஐ விச் இஸ் கிவிங் அ கரெக்ட் ஆன்சர். தே ஆர் டூயிங் அ correct predictions. இந்த இடத்துல நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, நம்ம 95% வந்து
கரெக்டான ப்ரெடிக்ஷன் கொடுங்க நம்ம சொல்லிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் ஒன்லி த 50% நம்ம எடுத்துக்கோம். So there is no option for 50%. So now I want to see the prediction 75% கரெக்டான ப்ரெடிக்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கொடுத்து அப்ளை பண்றேன். இப்ப பாருங்க இந்த இடத்துல என்ன ஆகும், the bound which is already the range or bound will get narrow. ஓகேங்களா? because நம்ம எந்த அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம் அப்படின்னா, அதாவது 75% அப்படின்னும் போது it will become more narrow. For example இப்போ நீங்க 99% எடுத்தீங்கன்னா it will become more broad. okay, so I'll take a 99%, select it. பாத்தீங்களா 99% நான் எடுக்கும் போது it is becoming more broader. So when you reduce the confidence interval it will become narrow. When you increase the confidence interval it will become broader, because நம்ம 99% அப்படின்னும் போது அதிகமான prediction இருந்தா மட்டும்தான் it will fall correctly. கரெக்ட்டுங்களா? ரொம்ப நேரோவா இருந்தது, கரெக்டான ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா there will be a chance of mistakes in the prediction. So 75% அப்படின்னும் போது there is a chances for 25% mistake may happen. கரெக்ட்டுங்களா? 75% கரெக்டா கொடுத்துட்டு 25% mistake நான், பட் 99% போது அந்த இடத்துல there is no chance of mistake itself. அந்த predictionல mistake வரவே கூடாது. So they are giving a lot of range. Maybe in that full range that prediction will come. That's why when the interval becomes high, the range is more broader. okay, so நம்ம இந்த இடத்துல கான்ஃபிடன்ஸ் லெவல் நமக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்ன லெவலுக்கு வேணுமோ அதை நீங்க டிசைட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். now it is 85%, so let me click, it will become more narrow. ஓகேங்களா? so நம்ம whenever the confidence level increase the bound will become wider. whenever as you need it will whenever the confidence level decrease, ஓகேங்களா, confidence level decrease ஆகும், the bound will become a narrow one. So these are some of the options which is available under the analytics pane for the line chart. So like this நீங்க எல்லா சார்ட்டுக்குமே analytics pane explore பண்ணலாம். These are all a basic things which you can explore by yourself. So that's all for today's class. அது மட்டும் இல்லாம நம்மளோட Power BI series-உம் it's going to end here, and I promise you I have covered nearly 70 to 80% of portion in this free series itself. நீங்க இதுக்கும் மேல advanced level வேணும், ஒரு சார்ட் இண்டிவிஜுவலா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இண்டிவிஜுவலா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு, டாக்ஸ்ல எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பவர் பிஐ மாஸ்டர் கிளாஸ் ஐ எம் கோயிங் டு ரிலீஸ் இட் ஆன் March 15. அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், which is at a very low cost, and you can become a full expert in a Power BI. So thanks for watching our video. Do support our channel. நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்டோ ஒரு டேட்டா சயின்டிஸ்டோ ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். Thank you for watching the channel. Do support us. Thank you.